ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ராகு கேது தோஷம். ஏப்பா கல்யாணத்துக்கு புள்ள பார்க்கலையா, பையனை பார்க்கலையா அப்படின்னாக்க, ஆடா அது ராகு கேது இருக்குன்னு சொன்னாங்கப்பா, அதனால நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அந்த ராகு கேது தோஷம், அது எங்க இருந்தா பாதிக்கும், இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது லக்னத்துல 2ஆம் இடத்துல, இந்த 2 இடத்துல எங்க ராகு கேது இருந்தாலும் அது ராகு கேது தோஷம். இல்லையே 7ல இருந்தா தோஷம்னாங்க, 8ல இருந்தா தோஷம்னாங்க, நீ என்ன ஒரே ஒரு வாக்குல மட்டும் சொல்ற அப்படின்னு கேட்கணும்ல. அதுக்கு ஒரு பதில் இருக்கு. லக்னத்துல ராகு இருந்தா 7ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கேது இருக்கும். லக்னத்துல கேது இருந்தா 7ஆம் இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ராகு இருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ல ராகு இருந்ததுன்னா லக்னத்துக்கு 8ல கேது வந்துடும். லக்னத்துக்கு 2ல கேது இருந்ததுன்னா 8ல ராகு வரும். அதாவது அப்படியே கரெக்டா மாறி வந்துடும். 180 டிகிரி டிஃபரன்ஸ் ராகு கேதுக்கு. அப்போ 1 2ல ராகு இருந்தா 7 8ல ராகு இருக்கும். சரி, 7 8ல ராகு இருந்தா 1 2ல ராகு இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இந்த 4 இடத்துல பாம்பு கிரகம் எங்க இருந்தாலும் அது சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் அல்லது அதனது ராகு கேது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல சொல்றது வழக்கம். சரி, ஒரு ராகு கேது இருக்கிற ஜாதகத்துக்கு இன்னொரு ராகு கேது இருக்க ஜாதகத்தை தான் சேர்த்து வைக்கணுமா, வேற மாதிரி சேர்த்து வைக்க கூடாதா அப்படின்னா, இந்த ராகு கேதுவுக்கு ராகு கேது ஏன் சேர்க்கணும், இதே மாதிரி 7ல ராகு இருக்கணும், 8ல கேது இருக்கணும், அல்லது 2ல ராகு இருக்கணும், லக்னத்துல கேது, இப்படி அதே மாதிரி தேடினோம்னா வரணும், அமையாது, கிடைக்காது. அப்போ எப்படி அமையும், இந்த ராகு எதுக்கு ராகு கேது தான் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படி எங்கேயும் இல்லை. நான் படிச்ச வரைக்கும் இல்லை, ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம். ஜோதிடத்துல ராகு கேதுவுக்கு ராகு கேது தான் சேர்க்கணும்னு இல்லை. ஆனா ஒரு செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷத்தையும் சேர்க்கணும் அப்படின்றது இருக்கு, அது பஞ்சாங்கத்திலே இருக்கு. ஆனா ராகு கேதுக்கு அப்படி கிடையாது. அப்புறம் ஏன் இது வந்தது அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம். அதாவது இந்த ராகு கேது என்ன செய்யும், திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டா, ராகு கேது இருக்க ஒரு ஜாதகத்துக்கு இல்லாத ஒரு ஜாதகத்தை பண்ணி வச்சாலும் அவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். சரியா? அப்போ ராகு கேது தோஷம் இல்லாம ஒரு கல்யாணம் பண்ணுனா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா? 2ல ராகும் 8ல கேது இருந்ததுன்னா வாழ்க்கை கெட்டு போயிரும்ன்றாங்க. 2 தாரம் அமையுங்கிறாங்க, மாங்கல்ய தோஷம் இருக்குங்கிறாங்க, தாலியை கலட்டி காலில் கட்டி விட்டு வந்துருவான்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு கடுமையான தோஷம் இல்லையா அது அப்படின்னா ராகு கேது தோஷம் தான். ஆனா எல்லாத்துக்கும் அது தோஷம் இல்லை. கிட்டத்தட்ட மோர் தென் 80% நல்லாவே வேலை செய்யும். ஆனா அந்த 20% நம்ம கையில எடுத்துக்கிட்டு இது உசுரை பாதிச்சிரும், மாங்கல்யத்தை பாதிச்சிரும், ஆயுளை பாதிச்சிரும், 2 பேர்த்துக்கும் குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும், குழந்தை ஊட்டி இல்லாம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடய நம்ம அப்ரோச் பண்றோம். விஷயம் அதுல இல்லை. இந்த ராகு கேது தோஷம்ங்கிற இந்த ஒரே ஒரு பாயிண்ட்னால நிறைய கல்யாணம் நிக்குது சார். அது பாட்டுக்கு நிக்குது, நிறைய கல்யாணங்கள் நிக்குது. விளக்கம் சொல்ல முடியாம நிக்கிறதுங்கிறது தேடுன்னு தேடி. இப்போ நம்ம பிள்ளைக்கோ பையனுக்கோ ராகு கேது இருக்குதுங்கிறத ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம ஜாதகத்திலேயே ராகு கேது இருக்கு அப்படின்னாக்க எங்கிட்டு தேடுறது? இல்லை, தேடி நான் அழுத்து போனேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடும் இல்லையா? அப்ப இது எந்த அளவுக்கு சரி எந்த அளவுக்கு தவறு அப்படின்னா, ராகு கேது ஒரு குடும்ப வாழ்க்கையை பாதிக்குமா பாதிக்காதாங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறது, அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சார், முதல் பாயிண்ட், லக்னத்துல ராகு இருக்கார், அல்லது 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், அல்லது 7ல இருக்கார், அல்லது 8ல இருக்கார். இந்த 4 இடம் தானே சொன்னேன். இந்த 4 இடத்துல அந்தந்த ஸ்தானாதிபதி ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ராகு கேது தோஷம் நிச்சயமா நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்கும். எப்படி? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, சிம்ம லக்னம், சூரியன் அங்க இருக்கார், அவரோட கேது உட்கார்ந்து இருக்காருன்னே வச்சுக்கோங்க. சிம்ம லக்னம், லக்னத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. இப்ப இது ராகு கேது தோஷமானா ஆமா இல்லையா? சரி, அப்ப இந்த ஜாதகத்தை இன்னொரு ராகு கேது தோஷம் உள்ள மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணுக்கு தான் கட்டணுமா அப்படின்னா தேவையில்லை. என்ன காரணம்? இந்த கேது தசை வந்தா கூட, எது லக்னத்துல கேது உட்கார்ந்துருக்கார், கூட சூரியன் உட்கார்ந்துருக்கார், அதுவே லக்னமா வந்திருக்குது சிம்ம லக்னம். சார், கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, பாம்பு கிரகத்துக்கும் ஒளி கிரகத்துக்கும். ஏன்னா இது இருள் கிரகம், இது ஒளி கிரகம், இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுனாக்க சரியா வராது. ஆனா சிம்மத்துல இந்த சேர்க்கை நல்லா இருக்கும். அப்போ சூரிய தசை நடந்தாலும் கேது தசை நடந்தாலும் இந்த ஜாதகிக்கு குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு வராது, அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும்.
இப்ப அதே மாதிரி இது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை எடுத்துக்கோங்க. அதே சிம்ம லக்னத்தை வச்சுக்கிருவோம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு நிக்கிறார், அவர் கூட புதன் நிக்கிறார். சார் புதன் அந்த இடத்துல ஆட்சி உச்சமாகிறார். ஈவன் புதன் வக்ரமா கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் வக்ரமாயிடக்கூடாது புதன், அது ஒரு சிக்கல். ராகு எது சேராம வக்ரமாயிடக்கூடாது. ஆனா சிம்ம லக்னம் 2ஆம் பாவத்துல புதன் உட்கார்ந்துருக்கார், அவர் வக்ரமாய் இருக்கிறார், அவரோட ராகு சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இப்போ இது ராகு எது தோஷமா அப்படின்னா ஆமா தோஷம் தான். அப்ப தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு கட்டி கொடுக்கலாமா? தாராளமா கட்டி கொடுக்கலாம். என்ன காரணம்? புதன் தசை நடந்தாலும் ராகு தசை நடந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ ஒரு ராகு கேது தோஷம் இருக்குன்னா அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில நின்னாலோ அல்லது உச்சம் பெற்ற நிலையில நின்னாலோ அந்த தோஷம் பாதிக்காது. குடிநாதன் பலமறிந்து சொல்லே அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சொல்லுவார். அப்ப பாம்பு கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது அந்த ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா போதும், அந்த தோஷம் அங்க பேசாது. நீங்க இப்ப தோஷம் இருக்க பொண்ணுக்கு பையனுக்கு கட்டி கொடுக்கலாம், இல்லாததுக்கும் கட்டி கொடுக்கலாம். சரி, ஒரு பாயிண்ட் கிளியர் ஆச்சா? அப்ப 2ஆம் இடத்துல லக்னத்துல 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகி அவரோட ராகு கேது நின்னா பிரச்சனை இல்லை. அந்த ஸ்தானத்துல ஆட்சியாக நிற்கக்கூடிய கிரகம் வக்ரமாயி நின்னாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்தானாதிபதிகள் 1, 2, 7, 8 ஸ்தானாதிபதிகள் உச்சமாகி அந்த ஸ்தானத்துல இவர் நிக்கிறார், ராகு கேது நிக்கிறார்னா அப்பையும் பிரச்சனை இல்லை, ராகு கேது தோஷம் ஒண்ணும் பண்ணாது. அப்போ யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா அந்த லக்னத்துக்கு 2ல ராகு நிற்கிறார், 2ஆம் பாவாதிபதி நீசமாயிட்டார். லக்னத்துக்கு 2ல ராகு நிற்கிறார், அந்த 2ஆம் பாவாதிபதி அந்த ராகுவுக்கு 6, 8, 12க்கு போயிடுறார். இப்ப பாதிக்கும். சார் இந்த காம்பினேஷன் இப்படி இருந்ததுன்னா பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா நம்ம தைரியமா எடுத்து பண்ணி வைக்கலாம். அவங்களுக்கு இடையில நல்லபடியா குடும்பம் ஓடும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த தசை நடந்தா தான் எந்த பலனும். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னா நீங்க கோடியில நான் சம்பாதிக்கலையா ஐயா அப்படின்னாக்க இன்னும் அந்த தசை வரல. அதே மாதிரி ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தசை இருக்கு, அந்த திசையில பெரிய அளவுல கெட்டு போயிடுவார் அப்படின்னாக்கா அவர் கிடையவே மாட்டார், ஏன்னா அந்த திசையே வராது. அப்ப அது வெறும் போக்கஸா தான் இருக்கும். சார் 8ஆம் இடத்துல கேது இருக்கு சார், ஆயுள் ஸ்தானம் சார், ஆயுள் ஸ்தானத்துல கேது உட்கார்ந்தாக்கா ஆயுள காலி பண்ணிடும் இல்லையா? 80 வயசு வரைக்கும் இருப்பார். என்னடா விவரம் அப்படின்னம்னா அவருக்கு அதுக்கப்புறம் தான் கேது தசையே வரும். அப்புறம் கேது தசை இருந்தா என்ன போனா என்ன போங்க போயிடலாம் இல்லையா? அப்போ இந்த கேது 8ல இருக்கிறது பாதிக்காதா அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு பாதிக்காது இல்ல. சோ இந்த கிளாரிட்டி இருந்ததுன்னா போதும். அப்ப ராகு கேது பாதிக்குமா பாதிக்காதான்னா முதல்ல அந்த ஸ்தானாதிபதிகள் பவர்ஃபுல்லா உட்காந்துட்டா பிரச்சனை இல்லை, முடிஞ்சு வச்சு. அல்லது அந்த தசை நடக்காம இருந்தா அப்பயும் பிரச்சனை இல்லை, அதுவும் முடிஞ்சு வச்சு. இதுக்கு அப்புறம் குரு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துல ராகு இருக்காரு, 2ல ராகு இருக்காரு, 7ல கேது இருக்காரு, 8ல கேது இருக்காரு, எப்படியா இருக்கட்டும்யா, குரு அதை பாக்குறாரு அப்படின்னா அப்பவும் பிரச்சனை வராது. எந்த லக்னமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா பிரச்சனை. சார் துலா லக்னத்துக்கு 2ல ராகு உட்காந்து அதை குரு பார்த்ததுன்னா கூட பிரச்சனை வராது, ஏன்னா குரு ஆகாதவன்றான் துலா லக்னத்துக்கு. அப்ப இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆச்சா? அப்போ இது இல்லாம இன்னும் ஒரு வேறுபாடு இருக்கு. எப்படின்னா அந்த பர்டிகுலர் ஜாதகத்துல லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்ததிபதி இந்த 3 ஸ்தானத்துல யாராவது ஒருத்தர் அந்த ராகு கேதுவோட சேர்ந்திருக்காங்க அல்லது பார்த்திருக்காங்கன்னா அப்பவும் அந்த தோஷம் பெருசா வேலை செய்யாது, ஓரளவுக்கு இருக்கும். ஒரு 75% எஸ்கேப் ஆயிடலாம், ஒரு 25% அதனுடைய தாக்கம் இருக்கும். அப்படின்னா உயிராபத்து வந்துருமானா அப்படிலாம் வராது, பிரஷர் இருக்கும், அப்பப்ப சத்தம் போட்டுக்குவாங்க. அப்புறம் சண்டை வராத குடும்பம் எங்க இருக்கு? ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின்னு தானே வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு கடைசி குறள்ல. அப்போ இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிக்கிட்டு ஒதுக்கி தள்ளுறதுன்னு இருக்கு பாருங்க, உண்மையிலேயே பாவம் சார். நிறைய பேர் முதிரு கன்னிகளாகவும் அதே மாதிரி நிறைய பேர் கல்யாணம் இல்லாம பசங்களாகவும் எத்தனையோ பேர் இருக்காங்க. வரன் பார்க்கல, இந்த ஃபேமிலிக்கு பிடிச்சிக்கும், அந்த ஃபேமிலிக்கு பிடிச்சிக்கும், இந்த பொண்ணுக்கு பிடிச்சிக்கும், பையனுக்கு பிடிச்சிக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன். கடைசியில ஜோசியம் போய் பார்க்கலான்னு சாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தோம்னா பீச பிடுங்கி விட்டுற மாதிரியே இருக்கும். அப்போ நம்மளுடைய புரிதல் தவறா இருக்கிறதுனால நல்ல வரன் கூட சமயத்துல நமக்கு அமையாம போயிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா தெரிஞ்சாலும் 4 பேர்கிட்ட கேளுன்றேன், அதிகமா அறிஞ்சாலும் 5 பேர்கிட்ட கேளுன்றேன். அதனால 1க்கு 2 தடவை யோசனை பண்ணித்தான் முடிவு பண்ணணும், சரியா? அப்ப ராகு கேது இருக்குதுங்கிறது 2ல ராகும் 8ல கேது இருந்துச்சுன்னா யாரையும் ஒன்றும் செய்யாது. ஏப்பா உன் கணக்கு அப்படித்தானே அப்படின்னு கேட்கணும்ல. எப்பயுமே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோம்ல, இப்ப இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்குவோம். இதுவுமே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான், சரியா?
இந்த ஜாதகர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க அதில் போட்டிருக்கேன் 1971 ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 5:40 PM திண்டுக்கல்ல பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. லக்னமா வந்திருக்கிறது கடக லக்னம், விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். ரைட். இப்போ பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ல கேது இருக்கு, 8ல ராகு இருக்கு. சரி, இதை இதை எடுத்துக்கிட்டா இப்போ ஜென்ரலாக நம்ம பலன் சொன்னா எப்படி சொல்லுவோம்? 2ஆம் இடத்துல கேது இருக்கு, கேதை போல கெடுப்பான் இல்லை. 8ஆம் இடத்துல ராகு இருக்கு, மாங்கல்ய ஸ்தானத்துல பாம்பு தோஷம். அப்ப இந்த ஜாதகனுக்கு மாங்கல்யம் நிக்காது, கல்யாணம் பண்ணா அந்த குடும்பம் அமைதியா இருக்காது, வீட்டுக்காரமா இவரை விட்டுட்டு ஓடி போயிடும், அல்லது இவர் டைவர்ஸ் பண்ணிடுவாரு, இவங்க 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லாம போயிடும், இல்ல குழந்தை இல்லாம போயிடும். சார் அவ்வளவுதானே சார், வேற என்னத்த சொல்ல போறோம்? லக்னத்துக்கு 2ல கேது வந்து கெடுத்துப்படும் குடும்பத்தை. அதே சமயத்துல குடும்ப ஸ்தானாதிபதி யாரு? சூரியன். அவர் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல வேற மறைஞ்சு போய் கிடக்குறாரு. சுக்கிரன் ஏற்கனவே பஞ்சாயத்துல இருக்காரு, 5ஆம் பாவத்துல கூட்ட கிரகத்தோட சேர்ந்து. அப்ப களத்திர காரகன் பிரச்சனையில இருக்காரு. குடும்ப ஸ்தானாதிபதி அவர் ஸ்தானத்துக்கு 6ல மறைகிறார். குடும்ப ஸ்தானத்துல கேது இருக்கு, மாங்கல்யத்துல ராகு இருக்கு, மாங்கல்யம் நிக்காது, 7க்கு அதிபதி நீசமாகிறார். பத்தாதா? போதும்ல, இவ்வளவு தூரம் அடி வாங்கினா பத்தாதா? அப்ப இந்த ஜாதகருடைய குடும்பம் எப்படிப்பா இருக்கு? அமைதியா இருக்கும்ன்றியா இருக்காதுன்றியா அப்படின்னாக்க, இந்த ஜாதகத்துல ஜோதிட விதிகள் அப்படியே பிரயோகம் பண்ணோம்னா இந்த ஜாதகர் குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கு இல்லை, ஒத்து போகாது, குடும்ப வாழ்க்கை அமைதியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கரெக்டா? ஆனா இவருக்கு வந்து இப்ப வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 54 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் எந்த விதமான சத்தமும் இல்லாம அமைதியா ஓடுது. இன்னும் சொல்லணும்னா இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொருளாதாரத்துல நல்லா விருத்தி ஆயிருக்காரு, சொத்து சுகம் சேர்த்திருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட்ல சேவிங்ஸ் கொண்டு வந்திருக்காரு, கையில ஃப்ளோட்டிங் கேஷ்னு ஒரு அளவுக்கு வச்சிருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, ஃபேமிலியோட வெளிநாட்டில் ஜீவிதம் பண்றாரு, தான் பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாரு, பையன் இருக்கான் சார், குடும்பத்துக்கு வாரிசு இருக்கு, சரியா, வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு வாழ்க்கையை ஸ்மூத்தா கொண்டு போயிருக்கு அப்படின்னாக்க அது எப்படி கொண்டு போச்சு? ஐயா காசு வனத்துக்கு கஷ்டப்பட்டே இஷ்டப்பட்டு அதெல்லாம் விடுப்பான். குடும்பம்ங்கிறது இருக்குல்ல, கணவன் மனைவிங்கிற அந்த ஒற்றுமை பிரியாம ஓட்டிட்டு இருக்காங்க. குழந்தை பாக்கியம் வாரிசுங்கிறது கிடைச்சு போச்சு. அவனும் நல்லா படிக்கிறான், காலேஜ் வரைக்கும் வந்துட்டான், அது பிரச்சனை இல்லை, அவன் செட்டில் ஆயிருவான். இப்ப யோசனை பண்ணி பாருங்க, எந்த இடத்துல இந்த ஜாதகத்துக்கு வந்து பாதிச்சு இருக்குது? எங்கேயும் பாதிக்கலையே. ஆனா இப்ப இது மாதிரியான ஒரு ஜாதகம் பொருத்தத்துக்கு கொண்டு வந்தா என்ன சொல்லுவாங்க? இங்க இந்த இதுல ராகு எது இருக்கு, என் பிள்ளைக்கு ராகு எது இல்ல, என் பையனுக்கு ராகு எதுலப்பா, அந்த பிள்ளை ராகு எதோட வந்திருக்கு, இதோ அடிச்சுட்டு என்ன சேர்ச்சுற நீ அப்படின்ற மாதிரி தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனா இந்த ஜாதகர் தான் மனைவியை தூக்கி தோல்ல வச்சு சமக்காத ஒரையா சமந்துக்கிட்டுறாரு. எப்படிப்பா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இவருக்கு வந்து 7ஆம் பாவாதிபதி நீசம். சார் 7க்கு அதிபதி நீசமா தான் சார் நிக்கணும். என்ன காரணம்? கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி கெட்டு போனாத்தே யோகம். அப்போ இங்க சனி பரணி நட்சத்திரம் சாரம் வாங்கி கெட்டு போயிடுறாரு, நீசம் ஆயிடுறாரு. நீச வக்கர மாதல குரு பார்வை இல்ல, பர்ஃபெக்ட் நீசம். அப்ப மனைவியே இவர் ரொம்ப நல்லா வச்சுக்கிறார், முதல் பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட், லக்னத்துக்கு 2ல கேது நிக்கிறார். சார் கேது தசை வந்ததுன்னா கண்டிப்பா குடும்பம் பிரியும் சார், அதுல மாற்று கருத்து இல்ல, சரியா? அப்ப கேது தசை எப்பயா வருது இவருக்கு அப்படின்னாக்க, இவருடைய 5 வயசு முடிஞ்சதும், ஏன் 8 வயசுல கேது தசை ஆரம்பிச்சு 15 வயசுல முடியுது. அப்போ வந்து எந்த பொண்டாட்டியை விரட்டி வர்றது? ஆக முடிஞ்சு வச்சு, கேது தசை ஆல்ரெடி பினிஷ். எது? பிஃபோர் மேரேஜ் முடிஞ்சு போயிருது. அப்ப கேது நீ ரிப்பீட் ஆக போறது இல்ல. சோ இதுல வந்து கேது தசைனால ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போறது இல்ல. கேது வந்து அங்க போலீஸ் வேஷத்துல இருக்காரு, ஆக்சுவல் போலீஸ் கிடையாது. சரி, இப்ப கேது முடிஞ்சா அடுத்து ராகுவுக்கு வாங்க. இந்த ராகு தசை எப்போ வருது? 57 வயசுல வருது. 57ங்கிறத விட 59 வயசுல வருது. சாரி, 59 வயசுல வருது. 2029 பிப்ரவரியில முடியுது செவ்வாய் தசை. சார் 60 வயசுல கேது தசை வருது சார். இந்த 60 வயசுல வர்ற கேது தசை அட நெகட்டிவாவே இருக்கட்டுமே, எது குடும்பம் பிரிஞ்சு போற மாதிரியான அமைப்புலயே இருக்கட்டுமே. அப்ப பிரிஞ்சிருவாங்களா? 60 வயசுக்கு மேல போய் இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்திடுவாராங்க. அதனால இதுல பிரிவினை வராது. இப்ப பாருங்க, ராகு உட்கார்ந்து இருக்கிறது செவ்வாய் சாரந்தான் வாங்கி நிக்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறார். ராகு உட்கார்ந்து இருக்கிறது சனியுடைய வீட்டுல நிக்கிறார். சனி நீசம் பெற்ற நிலையில நீச்சவங்க ராஜயோகத்துக்கு போயிடுறாரு. அப்ப என்ன ஆகும்? இவருக்கு இடமாற்றம் வரும், தொழிலை விட்டு வெளியில வருவாரு, ரிட்டையர்ட் ஆவாரு, ஊர் மாறுவாரு, நாடு மாறுவாரு, இப்படி வேணா சொல்லிட்டு போலாம் அந்த சனி நீசமானதுக்கு. ஆனா மற்றபடி இந்த ராகு தசை அவங்க குடும்பத்தை பிரிச்சிரும், மாங்கல்ய பலத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்பு இல்லை சார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இப்படி இருக்க எத்தனை ஜாதகங்கள் கல்யாணம் நின்று போகுது? 2ல கேது இருக்கியா, 2ல ராகு இருக்குப்பா, மாங்கல்ய ஸ்தானத்துல ராகு, தனிச்ச ராகு நிக்குதுப்பா சொல்றோம்ல, அப்ப பாதிக்கும்ல.
அப்படின்னாக்க இப்ப இந்த ஜாதகத்துக்கு எப்ப பாதிக்கல. அப்ப இது மாதிரி ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஐடியல் கப்பிள்ஸ், ரொம்ப சந்தோஷமா என் குடும்பம் ஓட்டுறாங்க. சும்மா பேருக்கு நான் வந்து இல்ல நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இந்த வீடியோ அவரும் பார்ப்பார். நான் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு போறேன். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா அந்த கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நல்ல தேப்பா இருக்கு. ஆனா இங்க ராகு கேது வந்து இடிக்குது. அப்போ இந்த தோஷம் இங்க வேலை செய்யலையா, ஒருவேளை ஜோசியம் தப்பா இருக்குமோ, ரூல்ஸ் தப்பா இருக்குமோ அப்படின்னா எல்லாம் சரி. சார் காய்ச்சல் மாத்திரை காய்ச்சலை போக்கும், ரைட்டா? நல்லா இருக்கிறவனுக்கு கொடுத்தா என்ன செய்யும்? காய்ச்சல் இருந்தா தானே போக்கும், இல்லைன்னா டெம்பரேச்சர் வேணா கொஞ்சம் இறக்கூடாது, அவ்வளவுதானே, கொஞ்ச நேரத்துக்கு, வேற என்ன செஞ்சிருக்கேன்? அப்ப அந்த மாத்திரை வேலை செய்யலன்னு அர்த்தமா? காய்ச்சல் இருக்கிறவனுக்கு தானே கொடுக்கணும், இருக்கிறவனுக்கு கொடுத்தா தானே காய்ச்சல் போகும். அது மாதிரி அந்த தோஷம் இருந்து அது பாதிக்கிற மாதிரி இருந்தா தான் அது பாதிக்கும். அப்படி இல்லை அப்படிலாம் பாதிக்காது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் வந்ததுன்னா தாராளமா வந்து அந்த தோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருக்கு வேணாலும் பிடிச்சி கையில கொடுக்கலாம். அந்த வாழ்க்கை அருமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம இதை மட்டுமே பார்த்து 2 லக்னம் 7 8 மட்டுமே பார்த்து இந்த ஜாதகம் வேண்டாம்னு ஒதுக்குறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை, நம்ம பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை, நம்ம பையனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வரனை நம்மளே தட்டி விடுற மாதிரி ஆயிடும். அப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம வீட்டில் இருக்க ஜாதகத்தில் இருக்குன்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கோ உடனே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. எடுத்து வச்சு பார்த்து இது சரியா வரும் வராதுங்கிறத வேலிடேட் பண்ணி வரும்னா எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா சொல்றேன் சார், நிறைய பேர்த்துக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகும். ஜோதிடம் ஒரு தடைக்கல்லாம் இருக்கவே இருக்காது. சீக்கிரம் கல்யாணம் ஆகுறது நிறைய பேர்த்துக்கு ஆகும். நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா, புள்ள ஊட்டி இருக்குமா இருக்காதா, கல்யாணம்னு ஒன்று ஏன் லைஃப்ல இருக்கா ஏன்னு கேட்குற மாதிரியான பொறுமை இழந்தெல்லாம் நிற்கிறாங்கல்ல, அப்படியான ஒரு சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு வராம தடுக்கும். அதனால 1க்கு 4 தடவை யோசனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த வேண்டான்னு சொல்ற படலத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேர் ஊன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.